அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சமையல் சாதம் ரெடி. அப்படியே பார்த்திங்கன்னா ரசம் நல்லா கமக்க ரெடி பண்ணி வச்சுருக்குது. மசாலாக்கீரையை நல்லா அலசி பொரியல் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கு. இப்போ கட் பண்ணணும். பார்த்திங்கன்னா வெங்காயம் ரெடி, பச்சை மிளகாய் ரெடி, மசாலாக்கீரை நல்லா பொடுசாக நறுக்கி வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சாச்சு. இதுக்கப்புறம் கடுகு சேர்க்கணும். கொஞ்சமாக கடுகு சேர்த்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா வெட்டி நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொஞ்சம் வெங்காயம் லைட்டாக வதங்குற மாதிரி நல்லா கிண்டிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம கீரையை போட்டு வதக்கிட்டோம்னா ரெடி ஆகிடும். உப்பு போட்டுக்கணும். லாஸ்ட்டு நமக்கு எப்போ தேவையோ அதுபடி தூள் உப்பு ஏதோ நம்ம கலந்துக்கணும். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வருது. இதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச கீரையை உள்ளே சேர்த்துக்கணும். நறுக்கி வச்ச கீரையை சேர்த்து லைட்டாக கிளறணும்னா ஒரு 5 நிமிஷம் நல்ல ஒரு கீரை ரெடி ஆகும். ஏன் இந்த கீரை இப்போ செய்கிறேன்னா வெயில் நேரத்துக்கு இது நல்லா உடம்புக்கு குளிர்ச்சி. அதனால தான் சின்ன குழந்தைங்க வீட்டிலனா நல்லா வச்சு கொடுங்க, நல்லாயிருக்கும். அப்படியே கீரை அப்படியே வதக்க ஆரம்பிக்கும். நம்ம வதக்க அப்படியே குறையும். ஏன் குளிர்ச்சி உடலுக்கு இந்த கீரைன்னு சொல்லலாம். பாருங்கள் எவ்வளோ நீர் இருக்குங்க இந்த கீரை. ஃபுல்லாக கீரை இடத்துல தண்ணி சேர்த்து தேவையில்லை. ரொம்ப நல்லது வெயில் நேரத்துக்கு. எவ்வளோ போட்ட கீரை பாருங்கள் எவ்வளோ ஆயிடுச்சுங்க. கெட்டு 10 ரூபா தான். மார்க்கெட்டில் விலை கம்மியாக தான் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கீரை ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாப்பிட்லாம். கீரை பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா. அதே ரசத்தை ஊற்றி கீரையை வச்சு பிணைஞ்சு அடிச்சுன்னு வைங்க, ஜம்முன்னு இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு தடவை போடுறேன், வேறு ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம்.